Hi friends, RRB Group D exam எழுதின எல்லாரும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு PET அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிப்ரவரிலே வந்துருன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எல்லாருக்கும் மெயினாக என்ன டவுட்னா ஓபிசி SC/ST சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் வாங்கணும், எங்கே வாங்கணும், இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இதில் ஒன்லி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுங்கிறது தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வேணுங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எழுதின குரூப் டியோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், பேரா 18.4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி பாயிண்ட் நம்பர் 3 and 4 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3ல் SC/ST சர்டிஃபிகேட் வந்து அனெக்சர் 1ல் இருக்கிற ஃபார்மேட் படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாயிண்ட் நம்பர் 4ல் பாருங்கள், OBC நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து அனெக்சர் 2ல் உள்ள மாதிரிக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே அது வாங்கின மாதிரி இருக்கணும் அப்படிங்காங்க. அதாவது இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிப்ரவரி 2023 நடக்குதுன்னா 2022 பிப்ரவரிக்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 இயர் தான் டைம் லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அந்த 5th லைன் பாருங்கள், நான் கிரீமி லேயருங்கிறதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதுவும் அனெக்சர் 2A இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பேஜ் நம்பர் 33Bயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனெக்சர் 1, அதாவது SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறது கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதிலேருந்து இந்த பேஜை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். SC/ST சர்டிஃபிகேட் வந்து இதுதான், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நீங்கள் இப்போ ஓல்டராக வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அது சென்ட்ரல் ஃபார்மேட்டு. ஓகேவா? ஸ்டேட் ஃபார்மேட்டில் உள்ளதை வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஃபார்மேட்டில் உள்ளது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ்லேயே நமக்கு OBC சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ OBC சர்டிஃபிகேட்டில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. OBC சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கன்னா நான் கிரீமி லேயர் இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கணும். நான் கிரீமி லேயர்னால் ஆனுவல் இன்கம் வந்து 8 லட்சத்துக்கும் குறையா இருக்கிறவங்க தான் வந்து யாருன்னா நான் கிரீமி லேயரில் வருவாங்க. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு OBC தேவையில்லை, அவங்க டைரெக்டாக அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு தான் போயிடுவாங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் உங்கள் பேரண்ட்டில் யாரோ அல்லது உங்கள் ஹஸ்பண்டோ சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆனுவல் இன்கம்மை பார்ப்பாங்க. அதில் வந்து 8 lakhsக்கு கூட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரி தான். அவங்க வந்து OBC நான் கிரீமி லேயரில் வரமாட்டாங்க. ஸோ அவங்கள அதில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, URஆ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ 8 lakhsக்கு கம்மியாக இருக்கிறவங்க தான் வந்து இந்த OBC சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதுவும் உங்களோட கேஸ்ட் வந்து சென்ட்ரல் OBC கேட்டகரி லிஸ்ட்டில் வந்து உங்கள் கேஸ்ட் இருந்தால் மட்டும்தான் OBC சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? இந்த OBC ஃபார்மேட் தான் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள ஃபார்மேட்டு. தமிழ்நாடு சேவை மையம் மூலமாக நீங்கள் OBC சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா நமக்கு ஸ்டேட் ஃபார்மேட்டில் தான் வருது. நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன், அந்த காப்பியை உங்களுக்கு காட்டுறேன். இதான் அந்த காப்பி. பாருங்கள், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட OBC சர்டிஃபிகேட். ஆனால் சென்ட்ரலில் உள்ள OBC சைன் வேணும்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் டெப்யூட்டி கமிஷனர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அப்போ இந்த சர்டிஃபிகேட் நம்ம எங்கே போய் வாங்கணும்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான் போய் வாங்கணும். அங்கே வந்து நம்ம ஒரு லெட்டர் மாதிரி எனக்கு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து OBC சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு நம்ம ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து இந்த OBC ஃபார்மேட் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. எதுக்கும் நீங்கள் ஒரு காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா இதில் ஃபில் பண்ணி அவங்களே சைன் பண்ணி தருவாங்க. நீங்கள் எதுவும் இதில் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேவா? முன்னக்கிட்டே ரெடி பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இல்லைனா PET வரும்போது கூட நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காது. ஸோ இது வந்து SC/ST வாங்குறது. இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை தான் வாங்கணும், இல்லை இவங்க தாலுக்கா ஆஃபீஸில் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா கீழே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தாலுக்கா லெவலில் SC/ST கேண்டிடேட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்து OBCன்னு அதுவும் நான் கிரீமி லேயரில் உள்ளவங்க வந்து நம்ம எங்கே தான் வாங்கணும்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான் நம்ம வாங்கணும். அவங்களுடைய சீல் அண்ட் சிக்னேச்சர் டெசிக்னேஷன் தான் வந்து இங்கே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த அனெக்சர் 2A சொன்னேன் என்னென்னா இது இங்கேயும் நம்ம போய் வாங்க வேண்டாம். இது வந்து நம்மளுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் தான். அதாவது நான் இங்கே இந்த கிராமத்தில் வசிக்கிறேன், என்னுடைய கம்யூனிட்டி இதுதான், அதாவது நம்ம சப்காஸ்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணணும், நாங்கள் நான் கிரீமி லேயரில் தான் வர்றோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதா. அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம் அண்ட் சைன் போட்டு நீங்கள் எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறீங்களோ அந்த டேட் போட்டு நீங்கள் அப்போ கொடுத்தா போதும். இந்த பேஜ் நம்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா இந்த OBCலலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு 2017 போட்டிருக்காங்கல்ல, இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணுற சில ஃபார்மில் இந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. அது வந்து அப்பப்போ மாறுற டேட் அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. அது வந்து டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும்னு. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபார்மில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதையும் பார்த்துக்கோங்க.
இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எந்தெந்த பேஜெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த பேஜை மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுக்க வேண்டாம், தேவையில்லாமல் வேஸ்ட்டு தான். எஸ்சி கேண்டிடேட்னா எஸ்சி ஃபார்மை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓபிசி கேண்டிடேட்னா இந்த 34 அண்டு 35 இந்த 2 பேஜை மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போவே வாங்கி வைக்கிறனால வச்சுக்கோங்க, இல்லைனா பிஇடிக்கு கூப்பிடும் போதாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இதுக்கு ஒரு 1 வீக்காக தான் நமக்கு தேவைப்படும் வாங்குறதுக்கு. அதனால் நீங்கள் அதை முன்னக்கிட்டேயே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்டில் உள்ள உங்கள் டவுட்டெல்லாம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸை நான் சொல்லிட்டேன். சில பேர் ஏற்கனவே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கிட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ அல்லது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலந்துக்கிட்டாலோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவிக்கு வேறு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.